65 ஆண்டுகளுக்கு பின்னர் நடிகர் கமலுக்கு ஞானோதயம் பிறந்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஆட்சியை குறை கூறும் நடிகர் கமல் எந்த கிராமத்திற்காவது சென்று மக்களை சந்தித்திருக்கிறாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஜெயலலிதா கூறிய அனைத்து வாக்குறுதிகளையும் அதிமுக அரசு நிறைவேற்றி வருவதாகவும் முதலமைச்சர் என்ற பொறுப்பு தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசு எனவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 140 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் குடிநீர் பிரச்சினை ஏற்படாமல் இருக்க நிதி ஒதுக்கீடு செய்து குடிநீர் பிரச்சினையை தீர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். விஸ்வரூபம் திரைப்படம் திரையிட முக்கிய காரணமாக இருந்தவர் ஜெயலலிதா எனவும் அவ்வாறு இருக்கும்போது இந்த ஆட்சி தொடரக்கூடாது என கமல் கூறி வருவது நன்றி மறந்து செயல்படுவது போல் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சென்னை ஆர்.கே. நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் என கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் ஆர்.கே. நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் என்றார். திமுக யாரையும் போட்டியாக நினைக்கவில்லை என்று கூறிய ஸ்டாலின் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் பிளவு பற்றி கவலைப்படவில்லை என்றும் தெரிவித்தார். ஆர்.கே. நகர் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கவுள்ள நிலையில் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக புகார் தெரிவிக்க தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஆர்.கே. நகரில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலின் போது தேர்தல் விதிமீறல்கள் குறித்து பொதுமக்கள், அரசியல் கட்சிகள் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800-425-7012 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று தேர்தல் தொடர்பான செலவினங்களை கண்காணிக்க 3 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 2 வீடியோ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் சட்டமன்ற தேர்தல் வரலாம் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை ராஜ்வீதி பகுதியில் தாமரையின் தாகம் தீர்க்கும் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் குடிநீர் பிரச்சினை அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரேஷன் கடைகளில் பொருட்கள் இல்லாமல் மக்கள் அவதிக்குள்ளாவதற்கு தமிழகத்தில் நிலையான முதலமைச்சர் இல்லாததே காரணம் என கூறிய தமிழிசை தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்றும் 5 மாநில தேர்தல் வெற்றி தமிழகத்திலும் பிரதிபலிக்கும் என்றும் தெரிவித்தார். திராவிட கழகங்களின் அஸ்தமனத்தில்தான் தமிழகத்திற்கு விடுவு காலம் பிறக்கும் என்று பாஜக தேசிய செயலாளர் ஹெச். ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் பருவாக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் மக்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே நிறைவேற்றப்படும் என்று கூறினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் விரைவில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்று தெரிவித்த ஹெச். ராஜா கடந்த 60 வருடங்களாக திராவிட கட்சிகள் தமிழகத்தை முழுமையாக சுரண்டிவிட்டதாக குற்றம் சாட்டினார். திராவிட கழகங்களின் அஸ்தமனத்தில்தான் தமிழகத்திற்கு விடுவு காலம் பிறக்கும் என்றும் ஹெச். ராஜா கூறினார். இலங்கை சிறையிலிருந்து காரைக்காலுக்கு திரும்பிய தமிழக மீனவர்கள் 77 பேரை தமிழக அரசு செலவில் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனர். நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சார்ந்த 85 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 77 மீனவர்கள் தமிழக அரசின் தீவிர முயற்சியால் நேற்று விடுவிக்கப்பட்டு காரைக்கால் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். மீனவர்களை வரவேற்று அவர்களின் ஊர்களுக்கு தமிழக அரசின் சொந்த செலவில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், OS மணியன் ஆகியோர் அனுப்பி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் இலங்கை சிறையில் மீதமுள்ள 8 மீனவர்களையும் விடுவிக்கவும் அரசு தரப்பில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மீனவர்களின் படகுகளை திரும்ப வழங்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் எனவும் எப்போதும் மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாகவே செயல்படுவதாகவும் ஜெயக்குமார் குறிப்பிட்டார். போதைப் பழக்கத்தால் 2 தலைமுறை சீரழிந்து விட்டதாகவும் தற்போதைய தலைமுறை சீரழிந்து வருவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை விதிக்கவும், சட்டவிரோதமாக விற்கப்படும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யவும் தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தனியார் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி கிருபாகரன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது.
அப்போது நீதிமன்ற உத்தரவு போட்டாலோ அல்லது இது குறித்து வழக்கு தொடர்ந்தால் மட்டுமே சோதனை நடவடிக்கை என அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். இதுபோன்ற புகார்களில் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கக்கூடாது எனவும் அரசு தானாக முன்வந்து செயல்பட வேண்டும் எனவும் கண்டிப்புடன் நீதிபதி தெரிவித்தார். புகையிலை விற்பனையை கட்டுப்படுத்த ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி கிருபாகரன் போதைப் பொருட்களின் சட்டவிரோத விற்பனையை தடுக்க மாதம் மாதம் சோதனை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அரசு பேருந்துகளில் டீசலை சேமிக்கும் வகையில் புதிய டீசல் சேமிப்பு சாதனத்தை கண்டறிந்த போக்குவரத்து கழக தொழிலாளர் சாதனை படைத்துள்ளார். தமிழகத்தில் தற்போது 22,000க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஆகும் டீசல் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவற்றை சேமிக்குமாறு தனது ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் 20 ஆண்டுகளாக தொழில்நுட்ப பணியாளராக பணியாற்றும் ஊமைத்துறை என்பவர் பேருந்துகளில் டீசலை சேமிக்கும் வகையில் புதிய சாதனம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். இந்த சாதனத்தை அரசு பேருந்துகளில் சோதனையின் அடிப்படையில் பொருத்தி சோதிக்கப்பட்டதில் ஒரு பேருந்தில் இக்கருவியின் மூலம் ஒரே நாளில் 15 லிட்டர் டீசல் சேமிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. தேனி அருகே கடந்த 2 நாட்களாக சூறாவளி காற்றுடன் கூடிய மழையால் அப்பகுதியில் வாழை மரங்கள் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம்பள்ளத்தாக்கு பகுதியில் அதிக அளவில் வாழை, திராட்சை, தென்னை, நெல் போன்றவை அதிக அளவு பயிரிடப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததன் காரணமாக சொட்டு நீர் பாசனம் மூலம் கம்பம் பகுதியில் வாழை விவசாயம் செய்து வந்தனர். இந்த நிலையில் வாழை மரங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் ராயப்பன்பட்டி, ஆனைமலையன்பட்டி பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை கொட்டியது. இதன் காரணமாக பயிரிடப்பட்ட ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்தன. சுமார் 5,000 வாழையில் இப்பகுதியில் சாய்ந்துள்ளது. இதன் மதிப்பு 15 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் தங்களுக்கு பெருமளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மின்வயர் அறுந்து விழுந்ததில் 12 பக்தர்கள் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோயில் 18 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கப் பணிகள் நடந்து அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிறகு இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் 2 மடங்காக அதிகரித்தது. இதனால் பக்தர்கள் கூட்டத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் கோயில் நிர்வாகம் திகைத்தது. பூச்சொரிதல் விழா நடைபெற்று வரும் நிலையில் நேற்று பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. வடக்கு பிரகாரம் வழியாக வந்த பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் அவ்வழியாக இருந்த மின்வயர் அறுந்து பக்தர்கள் கூட்டத்தில் விழுந்தது. மின்சாரம் தாக்கியதில் பக்தர்கள் அலறல் சத்தத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தனர். இதில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் உட்பட 12 பக்தர்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கோவை மாங்கரை பகுதியில் காயத்துடன் சுற்றித் திரிந்த குட்டி யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். கோவை மாங்கரை பகுதியில் சுமார் 3 வயது மதிக்கத்தக்க ஆண் குட்டி யானை வாயில் காயத்துடன் சமீப காலமாக சுற்றித் திரிந்து வந்தது. தாய் யானையுடன் குட்டி யானை சுற்றி வந்ததால் அதன் காயத்திற்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வந்தனர். காயத்துடன் சுற்றித் திரியும் குட்டி யானை சில நாட்களாக உணவு தேடி குடியிருப்பு பகுதியில் புகுந்து அரிசி, பருப்பு போன்றவற்றை சாப்பிட்டு சேதப்படுத்தி வந்தது. இந்நிலையில் மாங்கரையில் உள்ள ஒரு வீட்டின் உள்ளே அரிசி, தர்பூசணி போன்ற உணவு வகைகளை வைத்து குட்டி யானையை வரவழைத்து வனத்துறையினர் அடைத்தனர். பின்னர் மயக்க ஊசி செலுத்தி யானையை கயிறு கட்டி வாகனத்தில் வனத்துறையினர் ஏற்றினர். சாடிவயல் பகுதியில் உள்ள யானைகள் முகாமிற்கு அழைத்துச் சென்று காயத்திற்கு சிகிச்சை அளிக்க உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். செங்கம் அருகே இடி தாக்கியதில் 3 கறவை மாடுகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் நேற்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை சுமார் 2 மணி நேரம் பெய்தது. அப்போது செங்கம் அடுத்துள்ள சொர்ணப்பனேந்தல் பகுதியில் பசுமாடும், மேல்பொன்னாத்தூர் பகுதியில் கன்றுக்குட்டியுடன் கறவை மாடும் இடி தாக்கி பலியாகின. இதேபோன்று நடு ஆனைமங்கலம் பகுதியில் குடிசை வீட்டின் மீது இடி விழுந்ததில் ஏழுமலை என்பவரின் மனைவி உத்தரகுமாரி கவலைக்கிடமான நிலையில் செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது குடிசை வீடு எரிந்ததில் முற்றிலும் வீட்டின் உபயோகப் பொருட்கள் சேதமாகின. இதனையடுத்து வருவாய்த்துறையினர் பாதிக்கப்பட்டவர்களின் கிராமத்திற்கு சென்று சேதாரத்தின் மதிப்பை ஆய்வு செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நல்லாண்டார் குல்லையில் 28வது நாளாக தொடரும் போராட்டத்தில் அப்பகுதி இளைஞர்கள் ஆதிவாசிகளாக வேடமணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலங்குடி அருகே நல்லாண்டார் குல்லையில் விவசாயத்தை பாதிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து அப்பகுதி மக்கள் 28வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அப்போது இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் தங்கள் விவசாய நிலங்கள் பாழாகும் எனவும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் எனவும் கூறி அப்பகுதி இளைஞர்கள் காடுகளில் வசிக்கும் ஆதிவாசிகள் போன்று வேடமணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிக்காட்டினர். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தும் மத்திய அரசை கண்டித்த முழக்கங்களையும் எழுப்பினர். வரும் 16ஆம் தேதி சட்டமன்றத்தில் தமிழக அரசு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும், இல்லையெனில் காலவரையற்ற போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர். சுமார் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதுமக்கள் தாலி மற்றும் ஈமச் சின்னங்கள் கிடைத்துள்ள சம்பவம் தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடியில் உள்ள ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு தொல்லியல் சார்ந்த கள ஆய்வு நடைபெற்றது. போரி அருகே உள்ள மரக்காமலை அடிவார ஓடையில் அக்கல்லூரி பேராசிரியர் மாணிக்கராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் சென்று வந்தனர். அப்போது சுமார் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதுமக்கள் தாழி, கத்தி, மனித எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது பெரும் கற்காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் அக்காலத்து கலாச்சாரம் சார்ந்த குடியீடு மற்றும் ஈமச்சடங்கு குறித்த பொருட்கள் மூலம் அன்றைய பழக்க வழக்கங்கள், நாகரிக செயல்பாடுகள் தெரியவந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான வெள்ளிமலை, வருசநாடு உள்ளிட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மேகமலைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து மகிழ்கின்றனர். தற்போது தமிழகத்தில் நகர்ப்பகுதிகளில் வெயில் கடுமையாக மக்களை வாட்டி வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள மேகமலை அருவியில் பசுமைச் சூழல் நிறைந்திருப்பது மனதுக்கு இனிமையை தருவதாக சுற்றுலா பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். குடிநீர் பஞ்சத்தை தீர்க்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தி பாமக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, தலைநகர் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசு செயலற்றுள்ளதாகவும் போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு குடிநீருக்கோ, வர்தா புயல் உள்ளிட்டவை நிவாரணத் தொகையோ வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்து வருவதாகவும் தெரிவித்தார். சொத்து குவிப்பு, செம்மன் குவாரி வழக்குகளில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு விழுப்புரம் நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விழுப்புரம் மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி உள்ளிட்டோர் மீது 2002, 2011ஆம் ஆண்டுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மன் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 8 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்குகளில் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று பொன்முடி ஆஜரான நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னை அசோக் நகரில் செயின் பறிப்பு கொள்ளையர்கள் 3 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை மேற்கு மாம்பலம் போஸ்டல் காலனி சந்திப்பில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நிற்காமல் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்ததில் சென்னையைச் சேர்ந்த இப்ராஹிம், சுரேஷ், பாஸ்கர் என்பதும் பல்வேறு செயின் மற்றும் செல்போன் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரிடமும் நடத்திய சோதனையில் விலை உயர்ந்த 10 செல்போன்கள், 25 சவரன் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் 3 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் காவல்துறையினர் அடைத்தனர்.
தாம்பரம் அருகே நகராட்சி பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி ஆகியவை கருகி சேதமடைந்தன. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள தாம்பரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஒரு பகுதியில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி ஆகியவை அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில் இருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததை கண்ட பள்ளி ஆசிரியர்கள் உடனே தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மேலும் தீ பரவாமல் தீயை தடுத்தனர். மின்கசிவால் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி ஆகியவை தீயில் கருகின. விபத்து குறித்து சேலையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் காவலாளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மீன் வியாபாரியை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னைக்கு அடுத்த குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் மகேஸ்வரி நகரைச் சேர்ந்த சுப்பிரமணி காவலாளியாக பணியாற்றி வந்தார். இவருக்கு சாந்தி என்ற மனைவியும் 2 மகன்கள், ஒரு மகள் உள்ளனர். நேற்று முன்தினம் இரவு ஜெயேந்திரன் நகர் சாலையில் உள்ள அரசு மதுபான கடை ஒன்றில் அருகில் சுப்பிரமணி மது குடிக்க சென்றார். அப்போது அஸ்தினாபுரம் பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரி வெங்கடேசன் என்பவரும் அவருடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் சுப்பிரமணி தலையில் வெங்கடேசன் கல்லை தூக்கி போட்டதாகவும் இதில் சம்பவ இடத்திலேயே சுப்பிரமணி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கறிஞர் வீட்டில் திருடிய வழக்கில் 3 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 2000 ரூபாய் அபராதம் விதித்து நாமக்கல் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலச்சந்திரனின் வீட்டில் கடந்த 2010இல் மர்ம நபர்கள் புகுந்து பீரோவை உடைத்து 91 பவன் நகையை திருடிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து குமாரபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஊத்தக்கரையைச் சேர்ந்த சந்திரசேகரன், சின்னகிருஷ்ணன், சுரேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இவ்வழக்கில் நாமக்கல் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரணை முடிவுற்றது. இதனையடுத்து நீதிபதி சமத்குமார் குற்றம் சாட்டப்பட்ட 3 தலா 10 ஆண்டுகள் சிறை, 2000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணத்திற்கு நீதி கேட்டு மன்னார்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்ற சேலத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் முத்துகிருஷ்ணன் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து நீதி விசாரணை நடத்தக் கோரி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள பெரியார் சிலை முன்பு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவரின் தற்கொலைக்கு காரணமான அனைவரையும் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும், மாணவர் முத்துகிருஷ்ணனின் குடும்பத்திற்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதி இளைஞர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாலாஜாபேட்டை மலைமூடு பகுதியைச் சேர்ந்த குணா மற்றும் அவரது நண்பர் இருவரும் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ராணிப்பேட்டை சிப்காட் அருகே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்தபோது எதிரே வந்த கார் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் குணாவின் நண்பர் சம்பவ இடத்திலேயே பலியானார். படுகாயமடைந்த குணா வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். விபத்தை ஏற்படுத்திய கார் சம்பவ இடத்திலிருந்து நிற்காமல் தப்பியோடியது. விபத்தின் காரணமாக சம்பவ இடத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் அருகே சங்கரலிங்கபுரத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கும் தயாநிதி என்ற மாணவர் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதில் உடல் கருகி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்காபுரம் ராஜேஷ் மேகலா தம்பதியின் மகன் தயாநிதி. இவர் சங்கரலிங்காபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வீட்டில் தனியாக டிவி பார்த்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சம்பவ இடத்திலேயே தயாநிதி உடல் கருகி பலியானார். தகவலறிந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்த தயாநிதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோயில் மாசி பெருந்திருவிழா 15,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் அதிகாலையிலிருந்து பக்தர்கள் அக்கினி சட்டி எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
தொடர்ந்து காலையில் கோயில் முன்பாக கழுமரம் நடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கழுமரம் ஏற்றப்பட்டது. பின்னர் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சிறுவர், சிறுமியர், பெண்கள் உள்ளிட்ட சுமார் 15,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இறங்கினர். பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி மாலையிலிருந்து இரவு வரை நீடித்தது. இதில் மதுரை, திருச்சி, திண்டுக்கல், சென்னை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கூட்டுறவு நூற்பாலை ஏலத்திற்கு விடப்பட உள்ளதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தற்காலிகமாக மூடப்பட்ட கூட்டுறவு நூற்பாலையை ஏலம் விடும் நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டதாக ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்தில் ஆலையை திறப்பதாக கூறி மக்களிடம் வாக்குறுதி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி கூட்டுறவு நூற்பாலை மூடப்பட்டது. இதையடுத்து வந்த தேர்தல்களில் மில் ஏலத்திற்கு வந்துள்ளது பொதுமக்களிடையே எதிர்ப்பலையை உண்டாக்கியுள்ளது. அரசு உடனே நடவடிக்கை எடுக்காவிடில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே விளக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு தேவையான பொருட்களை ஊர் மக்கள் சீர்வரிசையாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விளக்குடி கிராமத்தில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் கட்டுப்பாட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 222 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளிக்கு விளக்குடி கிராம மக்கள் மற்றும் கல்விக்குழு சார்பில் சீர்வரிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. விளக்குடி கடைவீதியிலிருந்து சரிதா கல்வி மேலாண்மை குழு தலைவி தலைமையில் கிராம மக்கள், பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் 50,000 ரூபாய் மதிப்பிலான மரக்கன்றுகள், குப்பை தொட்டிகள், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சீர்வரிசையாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று அனைவருக்கும் கல்வி இயக்கம் உதவி திட்ட அலுவலர் சங்கர நாராயணனிடம் வழங்கினர். இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். யூசுவன் தமிழுடன்.